ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு 500 ரூபா கொடுத்து குடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லி ஆரம்பத்துல பழக்கிவிட்ட ஒரு விஷயம் இப்ப என்னை ஒரு மனுஷனை இழக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருச்சுன்னா அவங்க பழக்கப்படுத்தி விட்டது இப்ப அதிகமா போக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, டார்ச்சரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணானே என் மாமியாரு எல்லாமே அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டவங்க இப்ப அந்த மனுஷன் இல்லைன்னதும் என்னை அப்படியே அம்போன்னு விட்டு போட்டு போயிட்டாங்க தெருவுல. போற வரைக்கும் எரிச்சுக்கலான்ற முடிவுல இருந்துட்டு ஆம்புலன்ஸ்ல போகும்போது எதுக்கு திடீர்னு தர்காவுக்கு போனாங்கன்னே தெரியல. நான் எங்க போய் நிப்பேன்? நான் அவங்க கூட போய் நிக்கிறேன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு பொண்ணா வந்து நிக்கிறேன், என்னை பாத்துக்குங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி நிக்கிறேன், ஏன் அதுக்கு என்ன விட மாட்டேங்கிறீங்க? முந்தா நாள் பார்த்தேன், காலையில நான் போனேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இந்த கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு சந்தோஷமா இருந்தா. நான் லாஸ்ட்டே ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாரு. எப்பவுமே நான் கேட்டுதான் வாங்கி தருவாரு. நீ வாமான்னு சொல்லி ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா. என் பேர் தேவிகா, நான் கவுந்தப்பாடியில தான் இருக்கேன். எனக்கு 21 வயசு ஆகுது. ராகுல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு மூலியமா இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க அம்மா நல்லா பழக்கம் ஆனாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்துல கல்யாணம் பண்ணணும். நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயில்ல தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆனதுங்கிறது எனக்கு அப்ப தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. 6 மாசம் வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி இஷ்யூ சண்டை அப்படின்றதுனால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நான் அப்பயே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டேன். 1 வருஷம் என் மாமியார் கூட தான் வாழ்ந்தேன். டிவோர்ஸ் ஆயிருச்சு. அது ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. தெரியும், காமிச்சாங்க இங்க எல்லாம். டைவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் அப்பயும் வந்து நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சண்டையும் போடல, எதுவும் பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என் மாமியார் கூட தான், மாமியாரு நானே எங்க வீட்டுக்காரு 3 பேர் தான் இருக்கோம். கருங்கல்பாளையத்துல தான் குடியிருந்தோம். அங்கதான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்களுமே சந்தோஷமா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மாமியார் இருந்துட்டு நீங்க தனியா போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியும்னு சொல்லி பேசினாங்க. அவங்க வந்து பிரச்சனை சண்டை வருது அப்படின்றதுனால தனியா போய்க்க சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரரும் சரி இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கருப்பசாமின்னா ரொம்ப பிடிக்கும். அவர் என்னதான் இருந்தாலும் கோவில்னா ரொம்ப விரும்புவாரு. அதுல கருப்பசாமின்னு சொல்லி ரொம்ப விரும்புவோம். அங்க போய் கேட்கவும் சரி நீங்க தனியா போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தனியா போனோம். போய் 3 மாசம் ஆகுது. வளைக்கரை வீதிக்கு தான் போயிருந்தோம். வளைக்கரை வீதியில ராதாகிருஷ்ணன் ஸ்ட்ரீட்ல தான் இருந்தோம் நாங்க அங்க. எங்க மாமியார் ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு 500 ரூபா கொடுத்து சல்பா இருக்கா சாமி சரி குடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லி ஆரம்பத்துல பழக்கிவிட்ட ஒரு விஷயம் இப்ப என்னை ஒரு மனுஷனை இழக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருச்சுன்னா. நல்லா இருக்கிற ஸ்டேஜ்ல ஏன் இப்படி குடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அவங்க பழக்கப்படுத்தி விட்டது இப்ப அதிகமா போக ஆரம்பிச்சு ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போட்டு எதுக்கு நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்படி இருந்தும் ரொம்ப டார்ச்சரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணானே என் மாமியாரு எல்லாமே. அந்த குடிங்கிறது ஒரு விஷயம் எனக்கு எங்க மாமியாருக்கும் சண்டைங்கிறது அந்த அதனாலதான் வந்துச்சு. அவரு கேட்கும் போதெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் சரின்னு சொன்னதுனால இப்ப அவர் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு. வேணும்னு சொல்லி கேட்கிற மனுஷன் இப்போ கேட்காமையே ஆகுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதையுமே நான் என் மாமியார்ட்டையுமே சொல்லியிருக்கேன். எங்க மாமனார்லாம் என்னை பொண்ணு மாதிரி பாக்குறாரு. அவர்கிட்ட நான் அவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி பண்றாங்கப்பான்னு சொல்லி புலம்பியிருக்க. ஒண்ணும் இல்ல தங்கமயில சரியா போயிரு. என் மாமனார் என்னை தங்கமயிலுன்ற வார்த்தை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்க மாமியார் என்னை பாப்பான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டவங்க இப்ப அந்த மனுஷன் இல்லைன்னதும் என்னை அப்படியே அம்போன்னு விட்டு போட்டு போயிட்டாங்க தெருவுல. எனக்கு அவங்க பண்ண வேண்டிய சடங்குல இருந்து எதுவுமே பண்ண கிடையாது. இப்ப நான் யாருக்கிட்ட போய் நின்னுட்டு கேட்பேன் கேள்விய? அவங்க வந்து என்னை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட முறைப்படி நான் வந்து சடங்கெல்லாம் முடிச்சுக்கணும். எங்க மாமியார் முஸ்லீம், எங்க மாமனார் ஹிந்து முறைப்படிதான் பண்ணணும். அப்படி பார்த்தாலுமே எங்க மாமனார் கேக்குறாரு எரிச்சுக்கலாமா சாமின்னு கேட்கும் போது சரிங்கப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். போற வரைக்கும் எரிச்சுக்கலான்ற முடிவுல இருந்துட்டு ஆம்புலன்ஸ்ல போகும்போது எதுக்கு திடீர்னு தர்காவுக்கு போனாங்கன்னே தெரியல. கருங்கல்பாளையத்துல இருக்க அல்லமீன் தர்காவுக்கு போனாங்க. அவங்க முறைப்படி பண்ணாங்க. ஒருவேளை நான் அங்க போய் எனக்கு அங்க அந்த சடங்கு பண்ணும்போது எனக்கு எல்லாமே பூ போட்டு அழைச்சு வளையல உடைக்கிறது, தாலியா இருக்கிறது முதற்கொண்டு எல்லாம் பண்ணி நான் தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுமோ அப்படின்றதுனால அவங்க பண்ணாம இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான். நான் எங்க போய் நிப்பேன்? நான் அவங்க கூட போய் நிக்கிறேன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு பொண்ணா வந்து நிக்கிறேன், என்னை பாத்துக்குங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி நிக்கிறேன், ஏன் அதுக்கு என்ன விட மாட்டேங்கிறீங்க? நான் கேட்பேன்ல, என் புருஷன் தானே, உங்க பையன் தானே, உங்களுக்கு ஒரே பையன். அப்ப நான் வந்து நிக்கிறேன், உங்களுக்கு ஆறுதலா நான் இருக்கேன். உங்க கூட தானே இருந்தேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல. சினிமால ரொம்ப ஆர்வங்க. அவருக்காக நான் வேண்டுதல் கூட வச்சிருந்தேனே. இந்த அடுத்த மாசம் நான் கல்யாணம் ஆன கோயிலே வந்து அவருக்கு அளவெடுக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேனே. அவருக்கு எல்லாமே தெரியுமே. அவருக்கு அந்த வீடு மாத்திரன்னு சொல்லும் போது கூட அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பட வாய்ப்பு வரும்னு சொல்லக்கிறத நாங்க போனோம். ஒரு படம் பண்ணியும் முடிச்சிட்டாரு. அது எல்லாமே எடிட்டிங் முடிஞ்சு ரிலீஸே ஆக போகுது. இன்னொரு படத்துக்கு சைன் போட்டு வச்சிருக்காரு.
நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், மூவி ஷூட்ல இன்ட்ரெஸ்ட், பைக் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட். அவர் பைக்னா அவ்வளோ விருப்பம். அவருக்கு அந்த பைக்குக்கு ஒரு கீறல் ஆச்சுன்னா கூட அவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன் அவரு. ஆனா அந்த பைக்கை இந்த நிலைமையில இவர் இப்படி விட்டுட்டு போவார்னு நினைச்சு கூட பாக்கலைங்கண்ணா. இங்க வரன்ட்டு ஃபோன் பண்ணிட்டு தாங்கண்ணா வந்தாரு. வந்த வேகத்துலதான் இப்படி ஆயிடுச்சு. கடைசியா நான் பார்த்தது வந்து முந்தா நாள் பார்த்தேன். காலையில நான் போனேன், கோயிலுக்கு கூட்டு போனாருண்ணா. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால மேட்டூர் முனியப்பன் கோவிலுக்கு காலையில நாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டு, நானும் எங்க வீட்டுக்காரர் கிளம்பி போயிட்டு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இந்த கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு சந்தோஷமா இருந்தா. லாஸ்டா ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாரு. எப்பவுமே நான் கேட்டுதான் வாங்கி தருவாரு. நீ வாமான்னு சொல்லி ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா. கடைசி அந்த மனுஷன் அந்த பொழுதாட தான் பாக்குறேன் நான். பைக்குன்னு ரொம்ப பிரியுங்களா? ரொம்ப பிரியண்ணா. பைக்குனா ரொம்ப பிரியாது. அவரோட பைக்குனா அவ்வளோ இஷ்டம் இருக்கு. பார்த்து 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 பண்ணுவாரு, பார்த்து பார்த்து வச்சுக்குவாரு எல்லாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.